நம்மளோட சேனல்ல கடைசியா போட்ட 3, 4 வீடியோ வந்துட்டு என்னன்னா, சென்னையில இருக்கிற வீட வந்து வாடகை வீட்ட பூட்டிட்டு, கோயம்புத்தூருக்கு போயிட்டு, பொள்ளாச்சியில ஒரு வீடு வாடகை எடுத்து, நம்ம அங்க கொஞ்ச நாள் குடும்பம் பண்ணோம். அதுக்கான காரணம் என்னன்றதையும் நான் வந்து வேலிடான ரீசன நான் சொல்லியிருந்தேன். ஆனா, அங்க போன பிறகு நம்ம கொஞ்ச நாள் வந்து எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் வந்தோம், எதெல்லாம் சுத்தி பார்த்தோன்ற வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனா, எதுல போனோம், எப்படி போனோன்றத நான் சொல்லலல்ல. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தாங்க நான் எடுத்தோம், அங்க போறதுக்காக. இந்த செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்ததுல எத்தன தவறு பண்ணேன், எவ்வளோ பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணேன்றத நான் உங்களுக்கு வந்து என்னுடைய தவற ஒத்துக்கிட்டு, நான் வரிசைப்படுத்துறேன். நீங்க வேணா பாருங்க. உங்களுக்கு ஒரு வேள செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறதா இருந்ததுன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். இத நீங்க பார்த்த உடனே முடிவு பண்ணலாம். நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதான்னு. 2வது எடுக்கிறதா இருந்தா, நான் பண்ண தவறுகள் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிரும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ணதுலயே முதல் தப்பு என்னன்னா, காஸ்ட் கட்டிங் தான். ஒரு பிராண்ட் நியூ கார் போனோம்னா, அதிகமா பணம் செலவாகும். 8,00,000 10,00,000 ஆகும். அதனால செகண்ட் ஹேண்ட் கார்னா 2,00,000க்குள்ள கூட நமக்கு கிடைச்சிரும். 3,00,000 கூட போக வேண்டியதில்ல அப்படின்னு நெனச்சேன் பாருங்க. அதோட அந்த ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் நான் நெனச்சது, எனக்கு 3,50,000 2,00,000க்குள்ள வாங்குன காருக்கே மொத்தமா ரூ. 3,50,000 வரைக்கும் எனக்கு அந்த காரோட மதிப்புக்கு நான் செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு தேவையில்லாத செலவுன்னே நான் சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு வந்து திருப்தி இல்ல. காரும் அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த வேல்யூ அந்த பணத்துக்கான ஒர்த் கிடையாது. அவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்னே சொல்லணும், உண்மைய சொல்லணும்னா. ஸோ, அதில நான் வரிசைப்படுத்துறேன் பாருங்க. முதல்ல செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கணும்னு சொன்னதே தப்பு. இந்த காஸ்ட் கட்டிங்க்காக யோசிக்கிறேன்ல, அதுவே தப்பு. 2வது அதில நான் வந்து ஷெவர்லேட் கம்பெனி அந்த பிராண்ட நான் சூஸ் பண்ணது 2வது தப்பு. ஏன்னா இந்தியால மேனுஃபேக்சரிங்கே இல்லாத ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் OLXல தேடுனது பெரிய தப்பு. ரொம்ப மட்டமான காருங்க தான் போஸ்ட் பண்றாங்க OLXல. 4வது தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் ஓனர் டாக்டர் ஃபேமிலி வண்டியே பெருசா ஓட்டியிருக்க மாட்டாங்க. முடிஞ்சா வீட்லருந்து கிளினிக், கிளினிக்லேருந்து வீடு இப்படி தான் இருக்கும். அதனால வண்டி அப்படியே ரொம்ப சுத்தமா இருக்கும்னு நெனச்சேன் பார்த்தீங்களா? அது அத விட முட்டாள்தனமான ஒரு காரியம். ஏன்னா, அவங்க வண்டிய எடுத்து அவங்க பையன் காலேஜ் படிக்கிற பையன் வண்டி எடுத்து நல்லா ஓட்டி, வண்டிய அடி அடின்னு அடிச்சு, என்ஜின் எல்லாம் வந்து ரிப்பேர் ஆயிட்டு, அத பிரிச்செல்லாம் வேல பார்த்துருக்காங்க. இது தெரியவே இல்ல. ஓகே. 5வது தப்பு என்னான்னா, மெக்கானிக் கூட்டு போகாம ஒரு வண்டி போய் எடுக்கிறது ரொம்ப, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா, நான் போய் வண்டி எடுக்கும்போது எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகல. அ ரொம்ப பிரச்சனை பண்ணுது. சென்னையில திருவான்மியூர்லேருந்து நான் வண்டி எடுத்துக்கிட்டு நான் தண்டையார்பேட்டை வரேன். அப்போ நான் வந்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு 10, 20 முறை ஆஃப் ஆயிடுச்சு சென்னைக்குள்ளேயே. அப்பவே நான் கேட்குறேன், கால் பண்ணி கேட்குறேன், "என்னங்க வண்டி ஆஃப் ஆகுதுன்னு?" "இல்ல அது ஒண்ணும் இல்ல சரியாயிடும்னு" சொல்லிட்டு. ஸோ அவ்ளோ கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டிய தான் நான் அவசர அவசரமா போய் எடுத்திருக்கேன். மெக்கானிக் கூப்பிடாம நானே என்னமோ பெரிய எல்லாமே தெரிஞ்ச ஆள் மாதிரி நான் போய் பண்ணது வந்து அடுத்தது பெரிய முட்டாள்தனமான காரியம். அதோட வந்த உடனே நான் வந்து மெக்கானிக் கிட்ட விட்டு தண்டையார்பேட்ல எல்லாமே செக் பண்றேன். அரெஸ்ட் பண்ணவே முடியல. அது என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. அங்க ஒரு பெரிய ஃபர்ஸ்ட்டு செலவு அங்க. 2வது செலவு வந்துட்டு, "இல்ல நீங்க எதுக்கும் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான அவங்க கிட்ட விடுங்க. மெக்கானிக்கல் ஒர்க் வேற, எலக்ட்ரிக்கல் ஒர்க் வேற. அவங்க கிட்ட விடுங்க. அவங்க செக் பண்ணுவாங்கன்ட்டு." அங்க ஒரு செலவு. அவங்களும் கண்டுபிடிக்க முடியல. அதோட கோயம்புத்தூருக்கு அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டேங்க. வேற வழி இல்ல. ஏன்னா எடுத்துட்டோம் அந்த வண்டிய. அங்க போன பிறகு எனக்கு கிட்டத்தட்ட சென்னையிலேயே திருவான்மியூர் டூ தண்டையார்பேட்டைக்கே 10, 20 முறை ஆஃப் ஆகுதுன்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு எத்தன முறை ஆஃப் ஆகும்னு பாருங்க. 100 முறைக்கு மேல ஆஃப் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்ளோ கஷ்டம். வண்டி ஓட்ட முடியல. ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக், ஒரு ஒரு சிக்னல் ஆஃப் ஆயிடும். அவ்ளோ கஷ்டமா போச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டு நான் போனேன். அங்க போயிட்டு ஓகே. போய் வீடு போயிட்டு எடுத்துட்டோம். பால் பொங்கிட்டோம். எல்லாம் முடிஞ்சது. ஆனா அங்க போயிட்ட பிறகு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா வண்டியில இருக்கிற அந்த இது எல்லாமே அ ப் டக்குனு ஒரு நடு ரோட்லயே ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிட்டு, அப்படியே வண்டி சீஸ் ஆகுற கண்டிஷன் ஆனா ஆகல. அந்த மாதிரி இஷ்யூ ஆயிட்டு எனக்கு பெரிய செலவு இழுத்து விட்டுச்சு. அங்க இருக்கிற ஒரு கோயம்புத்தூர்ல போயிட்டு சரி இனிமே நம்ம ஷெவர்லேட்லயே செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர்ல விட்டோம்னா, ரூ. 40,000 பில்லு. ஒரு பழைய வண்டி. வண்டிய மொத்தமா சேல் பண்ணாலுமே ரூ. 1,00,000 கூட வேல்யூ இல்லாத ஒரு வண்டிக்கு, நான் சர்வீஸ் அங்க விட்டு எடுத்தது எனக்கு ரூ. 40,000 பில் ஆயிடுச்சு. ஏற்கனவே சென்னையில செலவு இல்லாம சொல்றேன். ஏன்னா என்ஜின் வந்து ஆல்ரெடி வேல பார்த்துருக்காங்க, பழைய ஓனரு. இப்போ என்ஜின் வந்து மறுபடியும் வேல பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. இந்த ரீசனால வண்டிக்கு பெரிய செலவு இழுத்து விட்டுடுச்சு. ஓகே. அதையும் நான் கட்டி வேற வழி இல்ல பார்த்துட்டேன். வண்டி எடுத்துக்கிட்டு நான் சென்னைக்கும் வந்துட்டேன். சென்னை வந்த பிறகும் மறுபடியும் என்ன பிரச்சனைன்னா, அ ஏசி அங்கேயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேயே ஏசி ஒர்க் ஆகல. கோயம்புத்தூர்லயே எனக்கு ஏசி ஒர்க் ஆகல. அதுக்கு நான் ஏசிக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது 7,000 8,000 செலவு பண்றேன். 40,000 இல்லாம இது வந்து தனி. ஏசிக்கு ஒரு ஏன்னா கம்ப்ரஸர்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசா போடுறேன். அப்பயும் ஏசி நிக்கல, கூலிங் நிக்கல. வெயில் சமயத்தில நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, அப்ப என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க சன் ஃபிலிம் ஒட்டுங்க அட்லீஸ்ட் அப்ப வந்து கொஞ்சம் கூலிங் உள்ள நிக்கும்னு" சொல்லிட்டு. அப்ப சன் ஃபிலிமுக்கு அடுத்த செலவு இழுத்து விடுது. அதையும் நம்ம பார்க்குறோம், முடியல. அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தோம்னா, சஸ்பென்ஷன்லாம் போயிடுச்சு.
அது ஆல்ரெடி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு. அத நம்ம புதுசா வாங்குறோம். அது அடுத்த செலவு. அது திரும்பி மாத்துறோம். அது போக நம்ம என்ன பண்றோம்ன்னு சொன்னா, சைலன்சர் போயிடுச்சு. சைலன்சர்ல ஓட்டை விழுந்துட்டுருக்கு. அதனால வந்து வண்டி இந்த ரொம்ப சத்தம் இல்லனா வண்டியே போகாது. பிக்கப்பே இருக்காது. அப்போ ஒரு சைலன்சர் கம்ப்ளீட்டா புதுசாவே மாத்தி ஆகணும். சைலன்சர் இன்னொரு செலவு. அப்போ நான் இத எது சொல்ல வரேன்னா, ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டிய எடுத்தா, நம்ம என்னென்ன எதிர்பார்க்காத எல்லா செலவும் வருன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இது நான் அவதிப்பட்டேன். இத மாட்டிக்கிட்டு, இதுதான் நான் உங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன். இதுலலாம் நான் என்னென்ன மாத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போக டயர் ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் கார்னால டயர் போயிருக்கும். டயரும் போயிடுச்சு. டயரும் மாத்திட்டோம். இவ்ளோ மாத்துன பிறகு, ஆ வண்டி வந்து அந்த அடிக்கடி ஆஃப் ஆகுறத அரெஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ டாட்டில் பாடி தான் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டாட்டில் பாடிய வந்துட்டு நான் வந்து எவ்வளோன்னு விசாரிச்சா 17,000 18,000 சொல்றாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி இருக்கும் ஜென்யூன் ப்ராடக்ட்டு 5,000 6,000 சொல்லிட்டு அது ஒண்ணு வாங்கி போட்டேன். அது ஒண்ணு நல்லா இருக்குன்ட்டு. ஆனா, அது வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல இந்த வண்டிக்கு. ஸோ அது ஒரு 5,000 6,000 அது தேவையில்லாம ஒரு செலவு. வீணா தான் போச்சு. அப்ப ஏன்னா அதுக்கப்புறம் அத ஓட்டுறோம் எப்படி போனாலும் அதே கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா, புதுசா வாங்குறேங்க. டோட்டல் பாடி ரூ. 20,000 குடுத்து. அப்புறம் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன். இது இவ்வளோதும் எல்லாமே கிட்டத்தட்ட வண்டிய அந்த பாடிய தவிர மத்த எல்லாமே நம்ம செலவு பண்றோம். இதுக்கப்புறம் இந்த வண்டிய விக்க முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா, அதில வந்துட்டு ஆண்ட்ராய்டு டிவி போடுறேன். அட்லீஸ்ட் மேப்பு, YouTubeலாம் இருக்கட்டும். நம்ம வந்து இத கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போகும்போது நம்ம கூட வர ட்ராவல் பண்றவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாச்சும் பார்ப்பாங்க. நமக்கே சில நேரத்தில வந்து மேப்புக்கு வந்து யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா தெரிஞ்சிருச்சுல்ல வண்டியோட காஸ்ட் பயங்கரமா ஏத்திட்டோம். இனி வண்டி குடுத்தாலும் ரூ. 3,00,000 மேல ரூ. 4,00,000 கிட்ட செலவு பண்ணி வச்சுக்கிட்டு மொத்தமா எடுத்ததுலேருந்து சொல்றேன். ஆனா, இப்ப குடுத்தா ரூ. 1,00,000 கூட தேறாது. இந்த கண்டிஷன்ல தான் நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்தோம்னா, நமக்கு கிடைக்கிற லாபமா, இது நஷ்டமான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஆ இதுக்கே வந்து நான் வந்து கேரியர் ஒண்ணு போடுறேன். அதுவும் கொஞ்சம் நல்ல கேரியரா பார்த்து போடுறேன். அது கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு. ஏன்னா, திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு வேற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். அத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் நெறைய எடுத்துக்கிட்டு, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு, இந்த குக் பண்ணது, வில்லேஜுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தது, அது சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு வந்து எனக்கு இந்த கேரியர் சில சமயத்தில ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆச்சுன்னே நான் சொல்லணும். அதிலேயே இந்த பிராண்டுக்கு வந்து கேரியர் கிடைக்கவே இல்ல. அது வேற விஷயம். இப்போ சொல்லுங்க. செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கலாமா? வேணாமா? 2வது நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறதா இருந்தா, நீங்க தனியா போய் எடுக்கிறது, மெக்கானிக் இல்லாம போய் எடுக்கிறது, காஸ்ட் கம்மியா இருக்கு நம்மகிட்ட. அதுக்காக நம்ம இந்த இந்த கார சூஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறது. இது எல்லாமே தப்புங்க. என்ன கேட்டா, ஒரு பிராண்ட் நியூ கார் போயிடுங்க பெஸ்ட்டு. இல்லன்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரூ. 1,00,000 எக்ஸ்ட்ரா பண்ணா கூட போதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஒரு மெக்கானிக் கூட்டு போயிட்டு எடுங்க. அது அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் ஹேண்ட் கார் தான் எடுக்க போறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அத விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்ப இந்த மாருதி மாதிரி எடுக்குறீங்கன்னா, மாருதியோட காஸ்ட் அந்த காரோட விலையே கம்மி. அப்ப ஸ்பேர் பார்ட்ஸும் கம்மியான விலைக்கே வாங்கிடலாம். ஆனா, இது வந்து ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது பொதுவா, இந்த ஷெவர்லெட் கம்பெனி. இல்ல நீங்க டாடா, ஹுண்டாய் போம்போது ஸ்பேர் பார்ட்ஸ் விலை கொஞ்சம் கூட இருக்கும். அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்குங்க. இல்லன்னா கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு 1,50,000 2,00,000 கார் எடுத்துட்டு, ரூ. 2,00,000க்கு 2,00,000 ஈக்குவலா செலவு பண்றதுன்றது முட்டாள்தனமான காரியம். அத நீங்க பண்ணாதீங்க. இதுதான் கோயம்புத்தூர்ல போய் நான் மாட்டுனதுல ஃபர்ஸ்ட்டு கஷ்டமான விஷயம்.